திமுகவுக்கு வால் பிடிக்கிற நிலைமைக்கு பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டது. செல்வ பெருந்தகை போன்றவர்களை 10 கட்சி மாறி வந்தவர்களை தலைவராக்கிவிட்டு திமுகவுக்கு துதிபாட வேண்டிய கேவலமான நிலைக்கு காங்கிரஸ் போயிருக்கு. அவருமே ஆனால் யாருக்கும் யோக்கியதை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இருங்க, யாரு செல்வ பெருந்தகைக்குலாம் இது பேசவே தகுதி இல்லை. காங்கிரஸ்லே நீண்ட காலமாக பயணித்து இருங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ்லேயே இதுல யாராவது பிரச்சனை பண்ணணும்னு பாக்குறாங்க, அதனால கவனமா. காங்கிரஸ்லேயே நீண்ட காலமாக பயணித்து வருகிற பெரும்பாலானவர்கள் இந்த ஆணவ பேச்சுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். சிவா அவர் மன்னிப்பு கூட கேட்கல. அவருடைய ஸ்டேட்மெண்ட் யாரு சார்? எந்த தலைவர்கள்? நேத்துக்கு ஒரு காம்ப்ரமைஸ் முடிஞ்ச மாதிரி நேத்துக்கு இல்ல, காம்ப்ரமைஸ் நீங்களா முடிச்சுக்கிறீங்களா? அதுதான் பொது வெளியில தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே, யாரும் ஏத்துக்கலையா? அதை பொது வெளியில விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸை சேர்ந்த வெவ்வேறு நிர்வாகிகள் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை எல்லாம் லீடரா ஏத்துக்கிட்டு அவர் சொல்றது கட்டுப்படுறதுக்கு யாரும் இங்க தயாரா இல்ல சார். தனியா கூட்டம் நடத்தி இருங்க வரேன். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர் தான் சார். அவர் இருக்கல சார். காங்கிரஸ்ல யார் தலைவரா இருந்தாலும் அவரை மதிக்காம இருக்கிறதுக்கு ஒரு 10 பேர் ரெடியா இருக்காங்க. சரி, யார் தலைவரா இருந்தாலும் ஒரு 10 பேர் அவரை மதிக்க மாட்டாங்க. ஆகவே இதுக்கு நான் சொல்ற விஷயத்தை நீங்க தயவு செய்து முழுமையாக உள்வாங்கி கொள்ளுங்க. சொல்லுங்க. அவருடைய அறிக்கை, திருச்சி சிவாவுடைய அறிக்கை, அவருடைய விளக்க அறிக்கை மன்னிப்பு கேட்கும் தொனியில் இல்லை, தான் கூறியதை நியாயப்படுத்தும் தொனியில் இருக்கிறது. இந்த பிரச்சனை இத்தோடு விட்டு விடுங்கன்னா விட்டுருவாங்களா? நான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு கூட வார்த்தை இல்லை. ஆகவே இல்ல, முதலமைச்சரே என்ன சொல்லிட்டாரு? நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதி கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் கலகமூட்டி எல்லாம் இல்ல, கட்சி விட்டு நீக்குங்க. இல்லட்டா அவரை எல்லாம் அவர் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்க. கட்சி விட்டு எல்லாம் நீக்க வேண்டாம். அவர் பொறுப்பை பறிங்க. பொன்முடி பேச்ச பறிச்சா மாதிரி